சார் இப்போ நிறைய பேர் ஃபுட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு பரோட்டா சாப்பிடலாமா சார்? 10 out of 10. என்ன சார் எல்லாருமே பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு மைனஸில் கொடுத்துட்டு இருக்காங்க ரேட்டிங், நீங்கள் வந்து 10 out of 10 கொடுக்குறீங்க. பரோட்டாங்கிறது நிறைய பேருக்கு பிடிச்ச உணவாக இருக்கிறதுனால என்றைக்கோ ஒரு நாள் சுகர் பேஷண்ட் சாப்பிட்றதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல சார். ஆனால் நியூட்ரிஷனல் வேல்யூங்கிறது தெரியாமல் நம்ம இருக்கக்கூடாது. அதுவும் குறிப்பாக சுகர் இருந்தால் அதில் நம்பர் 1 வந்து இனிப்பு சுகர். அது ஜீனியாக இருக்கலாம், நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், இல்லை பனக்கல்கண்டாக இருக்கலாம், இல்லை தேனாக கூட இருக்கலாம். அதை கம்ப்ளீட்டாக தவிர்த்தே ஆகணும். நம்பர் 2 பேக்கரி ஐட்டம்ஸ். இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எடுக்கிறதுனால கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட்ஸ்லாம் அதிகமாயிரும். அதனால் அதையும் கம்ப்ளீட்டாக நிறுத்தியே ஆகணும். நம்பர் 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது சாதம். சாதத்தை குறைக்கிறதுனால கண்டிப்பாக சுகர் குறையும். மத்தியானம் சாப்பிடக்கூடிய ஒயிட் ரைஸையும் கம்ப்ளீட்டாக நம்ம நிறுத்திட்டு ஹை ஃபைபர் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாப்பிளை சம்பா, சிகப்பரிசி இதெல்லாம் எடுக்கும்போது கம்மியாக சாப்பிட்டாலும் உடனே சுகர் ஏறிடாது, பசியும் உடனே எடுக்காது. ஸோ இந்த மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கான நியூட்ரிஷனல் டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.